வாங்க இன்றைக்கி குளிர்ச்சியாக உரம் போடுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதை ஸ்டார்ட் பண்ண உடனே மழை வந்துட்டுது, அதனால் போட முடியல. 3 நாளாக தொடர்ந்து மழை வந்துட்டு இருந்தது போன வாரத்தில். சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கோல்டன் பச்சை வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இதை தோல் வந்து ஃபுல்லாக பழம்லாம் எடுத்துகிட்டு தோல் வந்து கழட்டி எடுத்துகிட்டு கட் பண்ணி நிழலில் காய வச்சிட்றாங்க. காய வச்சுட்டு எப்படி போடுறோம், இதோட என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். போடலாம் அப்படின்றது என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், வாழைப்பழம் தோலுங்க. இதை நல்லா எடுத்து நம்ம நிழல்லே காய வைக்கணுங்க. காய வச்சுட்டு இது ஆரஞ்சு, அது கூட தோல், இந்த ஆரஞ்சு தோலும் நல்லா நிழலில் காய வைக்கணும். வெயில் படாமல் நிழலில் காய வைக்கணுங்க. இது வந்து காப்பித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு 5 செடி இருந்தால் அதுக்கு 2 ஸ்பூனுங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்படி காப்பித்தூள் இல்லை அப்படின்னா டீயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் மிக்சருங்க. இது நர்சரியில் கிடைக்குங்க. இது வந்து ஒரு 5 ஸ்பூனு. இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு எப்படி செடிக்கு போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், மிக்சியில் எப்படி பவுட்ரு பண்ணிக்கணும். இது பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சி நல்லா ஒரு 2-3 முறை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் இதை பண்ணிவிட்டு இது அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது, கொஞ்சம் மண்ணில் மிக்ஸ் பண்ணிக்கணும். செடிக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். காப்பித்தூளும் இதிலே போட்டுக்கோங்க. ரோஸ் மிக்ஸிலே இதில் போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மிக்சிங்கில் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி